சார் சீமான் அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இலவசம்னு சொல்லி எல்லாருமே இலவசமாக கொடுத்தா ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, இதில் இவரும் இலவசம்னு சொல்லி போயிட்டாரு அப்படின்னா நாடு கடன் மேலே கடன்லாம் ஆகிட்டு இருக்கும். அதாவது இந்த இந்திய தேர்தல் முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இலவச அறிவிப்புகள்ங்கிறது தவிர்க்க முடியாது. இன்னொரு பக்கம் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது இதையும் தவிர்க்க முடியாது. இது ரெண்டுமே சரியான விஷயம் இல்லைங்கிறது வேற விஷயம். அதே நேரம் இந்த இலவச அறிவிப்புங்கிறத இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடம் வரிப்பணத்தை நீங்கள் வசூல் பண்ணுறீங்க, அதை நீங்கள் மக்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க. அதனால் இது மக்களுக்கு பிச்சை போடுறத நம்ம கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் நீங்கள் மீன் கொடுப்பதற்கு பதில் தூண்டிலை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கான திட்டங்களை நீங்கள் முன்வைக்கிறது தான் சரியாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் சொல்கிறதுங்கிறது அவருடைய பெரிய புதிய கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து ஏன் அவர் இலவசங்கள் குறித்தெல்லாம் பேசுறது இல்லைன்னா அவர் நிச்சயமாக இங்கே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து நம்மளால் வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழல் வரும்போது தான் மக்களை கவர்வதற்கான விஷயங்களை இவங்க சொல்லுவாங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் உங்கள் டெபாசிட்டை காப்பாற்றிக்கிறதே உங்களுக்கு பெரும் போராட்டம். அதனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. அது சொல்லாததாலேயே அவர் ஏதோ ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசியல்வாதி, மற்றவர்களுக்கெல்லாம் அந்த பார்வை இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கப்புறம் மது ஒழிப்பு பற்றியெல்லாம் சீமான் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மது பழக்கம் இருக்கும்போது நீங்கள் மது ஒழிப்பு அப்படின்லாம் பேசவே கூடாது. அந்த அடிப்படை தகுதியே நீங்கள் இழந்துடுறீங்க. புரியுதா இல்லையா? அதனால் சீமான் இந்த பொது மேடையில் பேசுகிற இந்த விஷயங்களை வச்சுட்டு இவரை நம்ம ஒரு மகாத்மா காந்தி மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.